எலியாவின் தேவன் நம் தேவன், பக்கம் 212. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். 123வது பாடல். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தேவன் தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தரின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தரின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை விட்டு பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை விட்டு பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். தேவன் தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கடைசி. வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவ தேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவ தேவன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பாடித்தன ஜீவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பாடித்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 133வது பாடல் பெரிய பாடல் புத்தகத்திலிருந்து. 130வது பாடல் திவ்ய கால சத்தம் கேட்க இயேசு தோற்றும் காலத்தில். 49வது பக்கம். திவ்ய கால சத்தம் கேட்க இயேசு தோற்றும் காலத்தில் ஆவலாய காட்சி கண்டானத்திப்பே. மீட்கப்பட்ட தாசரோன்று கூடி மோட்சலோகத்தில் நிற்கும்போது நானும் கூடவே நிற்பேன். தாசர் வேண்டில் ஒன்று கூடி தாசர் வேண்டில் ஒன்று கூடி தாசர் வேண்டில் ஒன்று கூடி நிற்கும்போது நானும் கூடவே நிற்பேன். நித்ரை செய்த பக்தர் உயிர்த்து வானமேறியே குவார். மீட்பர் மாண்பை கண்டு ஆரவாரிப்பேன். விசுவாசிகள் எல்லாரும்
இல்லாமல் வேலை செய்து ஜீவிப்பேன். பின்பு தாசர் 1 கோடி தேவ சந்நிதியிலே நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். தாசர் மேலில் 1 கோடி, தாசர் மேலில் 1 கோடி, தாசர் மேலில் 1 கோடி நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். பாடல் கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக. வியாபாரம் தனி ஜெபம் செய்வோம். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பக்தனாகிய தாவீது சொன்னது போல தேவனை தொழுது கொள்ள இந்த மனமகிழ்ச்சி நாளிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஈடு இணையற்ற நல் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கூட்டத்தை ஆரம்பிக்க வேண்டுமாக நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 417வது பாடலை நாம் பாடுவோம். நாம் யாவரும் எழுந்திருந்து 417வது பாடல் பக்கம் 129. கர்த்தரின் சந்நிதியின்று நாம் கூடினோம், அவரின் பிரசன்னத்தில் தேடினோம். இங்கே நாம் அவரின் அன்பிலே மூழ்கினோம், அவரை அண்டியே செல்வோம். கர்த்தர்தான் என் ஒளி, நான் என்று மகிழ்வேன், அவருக்கு ஒளி வீசுவேன். அவர் என்னை ஆட்கொள்ளுமே, அவர் என்றுமே பூரிப்பேன். இந்த பூவிலே ஆண்டவர் என்னை அடிமை அளவே இவனே, அவரின் காணிக்கை ஜீவன் என் ஆஸ்தி எல்லாம் அவர் கண்டு இவனே. கர்த்தர் நின்றே மகிழ்வேன், அவருக்கு வீசுவேன். அவர் என்னை ஆட்கொள்ளுமே, அவர் என்றுமே பூரிப்பேன். இங்கே நாம் கூடினோம், கொள்ளுவோம், வரத்தில் நமஸ்தே மிகுதே. அந்த விட்டையே நாடியே செல்வேன், அதுவே என்றோ என் கதி. மொழி நான் என்றே வீசுவேன். கொள்ளுமே,
ஒரு முழங்கால் படியிட ஆரம்ப ஜெபத்தை கலைச்செல்வி மிஸ் அவர்கள் ஏறெடுப்பார்கள். இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இந்த பொம்பளைங்க இந்த ஆம்பளைங்களும் ஒருபாடு படிச்சிருவாங்க தெரியல எனக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த பெண்கள் கூட்டத்தில் வந்திருக்கிற இந்த ஆண்களை விசேஷமாய் நான் வரவேற்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவங்க பேசுகிற வார்த்தைகள் தேவனுடைய நாம மகிமைக்காக ஒவ்வொருவரும் பேச போகிறாங்க. வீட்டில் தான் எங்கள் தொந்தரவு கொடுக்குறாங்க, இங்கேயும் தொந்தரவு கொடுக்குறாங்க நினைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையை அவங்க ஆவியானவர் மூலம் அந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. இன்றைக்கு அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நம்முடைய போதகரம்மா பற்றி நான் சொல்லணும். ஏன்னா சின்ன பிள்ளைய ஹாஸ்டலில் என் பக்கத்து ரூம்பு என்ன வேலை சொன்னாலும் ஓடி 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 எனக்கு நல்ல உதவி செஞ்சுருக்கு. என்னுடைய ஃபைனல் டீச்சிங்க்கு எனக்கு லெசன் பிளான் டைப் பண்ண 7 லெசன் பிளான் 1 நிமிஷம் அடித்து கொண்டு வந்து என் கையில் கொடுத்துச்சு. நல்ல உதவி செய்யக்கூடிய நல்ல வாலிப பிள்ளைய, இப்போ வயசெல்லாம் ஆகலை, சின்ன பிள்ளை தான் அது, சரிங்களா? அவங்கள இப்பொழுது இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவங்கள அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட அன்பான வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சரி, இன்றைய தலைப்பு உங்கள் முன்னாடி நான் சொல்றதுக்கு முன்னாடி அங்கே டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஓகே. பெண்கள் துச்சமாக மதிக்கப்பட்ட காலம் பண்டைய காலம். அப்போதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்று சொல்லி அறைக்குள் பூட்டி வைத்து பெட்டி பாம்பாய் அடக்கி வைத்த காலம் அக்காலம். ஏன் வேதாகம வம்ச வரலாற்றில் கூட பெண்கள் பெயர் இடம்பெறுவது வழக்கமில்லையே. ஒரு யூதன் இப்படி ஜெபிப்பானாம். எப்பவுமே எப்படி ஜெபிப்பானா, நான் ஒரு புறஜாதியானாகவோ அல்லது ஒரு நாயாகவோ அல்லது ஒரு பெண்ணாகவோ படைக்கப்படாததால் சிருஷ்டிக்கப்படாததால் நன்றி ஆண்டவரே. ஆண்கள் உங்களில் யாராவது நல்ல வேலை நான் ஒரு பெண்ணா பிறக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? பெண்கள் நீங்கள் யாராவது போயும் ஒரு பொம்பளையா ஒரு பெண்ணா பிறந்துட்டனே அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? ஆணோ பெண்ணோ ஆண்டவர் பார்வையில் அனைவரும் சமமே. அவரது உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிற நாம் அவரது பொக்கிஷமே. முதல் சாதனை புரிந்த இந்திய பெண்கள் பலர். இப்ப நான் கேள்வி கேட்பேன், நீங்க சொல்லலாம். முதல் பெண் பிரதம மந்திரி, ஓகே, லலிதா சிஸ்டருக்கு இந்திரா காந்தி. நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் இல்ல இல்ல ஓகே, மதர் தெரசா. நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி மதர் தெரசா. அடுத்த கேள்வி, விண்வெளியில் கால் பதித்த முதல் பெண் பிரியாக்கு. பிரியாக்கு, தேங்க்யூ. கடைசி கேள்வி இந்த வரிசையில, முதல் பெண் போலீஸ் அதிகாரி. வெரி குட், எல்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க. பெண்கள் இவ்வளவு பங்கு வகித்திருக்கிறாங்க அப்படின்னா உண்மையாவே ஆச்சரியப்பட வைக்கிறது. சந்திராமா,
சரி, இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். உலக சரித்திரத்தின் தகவல்களை நாம நன்கு அறிந்திருக்கிறோம். நமது அட்வென்டிஸ்ட் சபை சரித்திரத்திலும் வேதாகம் சரித்திரத்திலும் விண்ணவர்பால் கொண்ட அன்பினாலே வீர செயல் புரிந்து வெற்றி வாழ்க்கை வாழ்ந்த விசுவாச பெண்கள் 3 பற்றி பார்ப்போம். இப்ப நான் ஒரு பிக்சர் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிக்சர் போட்டுருங்க. தலைப்புக்கு அடுத்து இருக்கிற முதல் ஸ்லைடு. இவர் யாருன்னு சொல்ல முடியுமா? யார் சொன்னது? ஜெயன் ஆண்ட்ரூஸ். ஓகே, லீனா சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம். ஓகே, இவரை பத்தி இன்னைக்கு பேசல, ஆனா இவரை பத்தி சொன்னாதான் அடுத்து யாரை பற்றி படிக்கிறோமோ அவங்கள பற்றி நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே, வெரி குட். கடல் கடந்து ஊழியம் செய்த முதல் மிஷனரி, ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் அட்வென்டிஸ்ட் ஓவர்சீஸ் மிஷனரி. எங்க போனாரு? எந்த ஊருக்கு போய் ஊழியம் செய்தாரு? எனி ஐடியா? ஏதோ கேக்குது, ஏதோ ஒரு லாந்தன் கேக்குது. சுவிட்சர்லாந்து. ஓகே, ஜெயன் ஆண்ட்ரூஸ் சுவிட்சர்லாந்துக்கு தன்னுடைய குடும்பத்தோடு சென்று ஊழியம் செய்தார். இவருக்கு 7 மொழிகள் ரொம்ப நல்லா தெரியுமா? 3க்கு மேல மொழிகள் தெரிந்த யாராகிலும் இங்க இருந்தா நீங்க கைகளை உயர்த்தலாம். 3 மொழிகள் பேச அல்லது வாசிக்க. 3 கூட தெரியாதுங்களா? எனக்கும் தெரியாது. இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி தோடா. லீனா சிஸ்டருக்கு தெரியுமா? வெரி குட், வெரி குட். சரி, ஆனா இவருக்கு 7 மொழிகள் தெரியுமா? 7 மொழிகளிலும் வேதாகமத்தை ரொம்ப சரளமா வாசிப்பாராம். புதிய ஏற்பாட்டை பாராமலேயே மனப்பாடமா சொல்லக்கூடிய ஒரு தாளந்து நிறைந்தவர். அப்ப எவ்வளோ மெமரி பவர் இருக்கும் பாருங்க. எப்ப பைபிள் வாசிச்சாலும் முழங்கால் படி போட்டுதான் பைபிள் வாசிப்பாராம். இவரோட பேர் என்ன? ஃபுல் நேம்? ஃபுல் JN என்னது? வெரி குட், ஜான் நெவின்ஸ் ஆண்ட்ரூஸ். என்னோட தம்பி மகன் ஜோஷோடைய மகனுக்கு இந்த பேரை தான் வச்சிருக்கிறாங்க. இப்படி பயனர்ஸோட நேம் நம்ம வைக்கும்போது அவங்க என்ன சாதனைகள் புரிந்தாங்களோ, என்ன குணத்தை வெளிப்படுத்தினாங்களோ, அது போலவே நாமும் செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று நிச்சயமாகவே முயற்சி எடுப்போம் ஜெபத்தோடு. இவர் ஒரு நல்ல எழுத்தாளர், நல்ல அறிவு படைத்த எழுத்தாளர். இவர் எழுதின ஒரு புக்கோட பேர் ஓய்வு நாள் மற்றும் வாரத்தின் 1ஆம் நாளின் வரலாறு, இங்கிலீஷ்ல. ஊழியத்தை உயிர் மூச்சாக கொண்டவர் இவர். சரி, இவருடைய ஓகே யார் இது? மகள். ஓகே, வைஃப் இறந்துடுறாங்க. ஏஞ்சல் ஆண்ட்ரூஸ் இறந்து போயிடுறாங்க. சோ இவர் அடுத்த திருமணம் முடிக்காம மேரி மற்றும் சார்ல்ஸ், மேரியோடைய அண்ணன் சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸ் 2 பேரோட சேர்ந்து அந்த ஓவர்சீஸ் மிஷனரி பயணத்தை அவங்க மேற்கொள்றாங்க. சரிங்களா? அப்போ மேரி ஆண்ட்ரூஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, முதலாவது வாலிப அயல் நாட்டு மிஷனரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்பா கூட சேர்ந்து 2 பேருமே ஊழிய பாதையில அடி எடுத்து வைக்கிறாங்க. சுவிட்சர்லாந்துல என்ன மொழி பேசினாங்க அப்படின்னா பிரெஞ்சு மொழி பேசினாங்க. இப்போ நம்ம ஊர்ல எங்கேயாச்சும் டிரான்ஸ்ஃபர், வேலைக்கு பணி மாற்றம் அப்படின்னா நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். திடீர்னு ஏதாவது மொழி தெரியாத ஒரு ஊர்ல நம்மளை போட்டாங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ மொழி தெரியாத அந்த நாட்டுல அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோடு இந்த குடும்பம் செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. அவங்க என்ன ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அப்பா ரொம்ப கனிவாக பிள்ளைங்கள்ட்ட கேட்டுக்கிட்டாங்க, நீங்க எப்பவுமே இங்கிலீஷ்ல தான் பேசுறீங்க, நம்ம புது இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஊழியத்தை செய்யணும். ஸோ நீங்க எப்பவுமே பிரெஞ்சுல பேச பழகணும். ஒரே 1 மணி நேரம் தான் நீங்க இங்கிலீஷ்ல பேசணும். உங்க தாய்மொழியில 1 மணி நேரம் தான் பேசணும். மற்ற நேரம்லாம் நீங்க பிரெஞ்சுல தான் பேசணும். இப்ப நம்ம வீட்டுல இங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்ணிருக்கிறோமா? நம்ம தாய்மொழி தமிழ். எல்லா நேரமே இங்கிலீஷ்ல பேசிட்டு 1 hour மாத்திரம் தமிழ்ல பேசணும். அப்படி ட்ரை பண்ணலாமா? பிள்ளைங்க இன்னும் நல்ல லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்காக இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஓகே, சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ், காலங்களின் அடையாளங்கள் அப்படின்ற புத்தகத்தை பிரெஞ்சுல கொண்டு வரணும். ஏற்கனவே ஆங்கிலத்துல அது வெளியாகி வந்தது. அதை அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு புரியும் வண்ணமாக அதை தமிழ்ல மொழிபெயர்த்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிரெஞ்சுல கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது, இந்த பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொண்ட மேரி ஆண்ட்ரூஸ் தான் ப்ரூஃப் ரீடரா இருந்தாங்க, பிழை திருத்தனரா இருந்தாங்களாம். என்ன வயசு அவளுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க?
she was just 14. 14 வயது, 13-14 வயது தான். அந்த வயதுல பிரெஞ்சு மொழியை நல்லா கத்துக்கிட்டு அதோடைய பிழைகளை திருத்தம் செய்யக்கூடிய ஒரு முக்கிய பணியாற்றியதை நாம் பார்க்க முடிகிறது. பிரெஞ்சு நாட்டு எழுத்தாளர்கள் கூட அவங்க காண தவறிய பிழைகளை கூட இவ கண்டுபிடித்து விடுவாளாம். அவ்வளவு ஆச்சரியமான தாளந்தனாலே அவள் நிரப்பப்பட்டாள். நமக்கு தமிழே தகராறு இல்லைங்களா? தமிழை வாசிக்க சொன்னா ததியினத்துவம் போடதான் செய்வோம். ஆனா தாய்மொழியை தவிர்த்து அந்நிய நாட்டு மொழியை ரொம்ப அழகா கற்றுக்கொண்டு அதில் தேறினவர்களாகவும் இந்த பிள்ளைங்க 2 பேரும் விளங்கினாங்க. அந்த பரிதாபம் 17 வயதுல, ஜஸ்ட் 3 இயர்ஸ் தான் அங்க இருந்தாங்க. 17 வயதுல காச நோய் தொற்றி கொண்டது. அந்நாட்கள்ல இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ அவங்க 3 பேருமா தாய்நாடு திரும்ப வேண்டி இருந்தது. அமெரிக்காவில் உள்ள பேட்டில் கிரீக் சானிட்டேரியம் சுகாதார மையத்திற்கு கொண்டு வந்துடுறாங்க. அங்கே ஒரு தலை சிறந்த மருத்துவராக JH கெல்லாக் இருந்தாங்க. அவர் முன் அறிவித்தபடியே 2 மாதங்களில் அவள் மரித்து போகிறாள். கேட்கவே கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? ஆனால் தேவன் அவளுக்கென்று வைத்திருந்த பணியை அவள் நிறைவேற்றி முடித்தாள். வாலிப வயதில் வானவர் இயேசுவுக்காக மட்டுமே வாழ்ந்து மரித்த மாண்புமிகு மங்கை இவள். நோயிலும் நொந்து கொள்ளாமல் நாதன் இயேசுவையே நோக்கி பார்த்த நல்ல நங்கை இவள். ஓகே, ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம். யாரை பத்தி படிச்சோம்? மேரி ஆண்ட்ரூஸ். யாரோட மகள்? ஓகே, ஜான் நெவின்ஸ் ஆண்ட்ரூஸ், ஜேன் ஆண்ட்ரூஸோட மகள். ஓகே, நான் பேரை போட்டுட்டேன், வெரி சாரி. நான் கேள்வி கேட்டிருக்கணும். ஓகே, எவ்வளவு சீக்கிரம் படிச்சீங்கன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த பிக்சர்ல யாரை பத்தி பார்த்தோம்? ஒரு பேர் வந்துருந்துச்சு. ஓகே, அவங்க என்ன செஞ்சாங்க? ஓகே, ரொம்ப வேகமா வாசிச்சு கிராஸ் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் அட்வென்டிஸ்ட் மிஷனரி டு இந்தியா. இப்போ நம்ம பார்த்தோம் மேரி ஆண்ட்ரூஸ், ஜான் நெவின் ஆண்ட்ரூஸ்லாம் யூஎஸ்லேருந்து, அமெரிக்காவிலேருந்து சுவிட்சர்லாந்துக்கு மிஷனரி பயணத்தை மேற்கொண்டாங்க. நம்ம நாட்டுக்கு, இந்த இந்திய நாட்டுக்கு யார் முதல்ல ஊழியத்துக்காக வந்தா, ஒரு ஒரு பெண் மிஷனரியாக வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா அன்னா பரஸ். ஓகே, எந்த வருஷத்துல வந்தாங்க அப்படின்னா 1895. ஜான் நெவின்ஸ் ஆண்ட்ரூஸ் போனது 1874, அது சொல்ல மறந்துட்டேன். இவங்க வந்தது வந்து 1895, 1895ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வர்றாங்க. அப்போ இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. முதல் தனி மிஷனரியாக, ஒரு பெண் மிஷனரியாக தனியாக இந்தியாவுக்கு வர்றாங்க. அதுவும் கிறிஸ்தவ தேசம் அல்லாத ஒரு தேசத்திற்கு அவங்க வர்றாங்க. இவங்க கூட சேர்ந்து இன்னொருத்தரும் வர மாதிரி இருந்துச்சு, மர்டில் கிரிப்ஸ் அப்படின்றவங்க. ஆனால் அவங்க நோய்வாய்ப்பட்டதுனால அவங்களால வர முடியல. இவங்க வந்து பைபிள் ட்ரைனிங் ஸ்கூல்ல டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓக்லேண்ட் அப்படின்ற இடத்துல. எஸ்என் ஹாஸ்கல் அப்படின்ற ஒரு முன்னோடி இவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க, இந்தியாவுக்கு போய் நீங்கள் ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மனமும் வந்து நான் போறேன்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் கூட வர வேண்டிய ஒரு கம்பேனியன் தோழி வர முடியாத காரணத்தினால இவங்க தனியாக பயணத்தை வர வேண்டியிருந்துச்சு. கல்கட்டாவுக்கு 1895 அந்த வருடத்துல வர்றாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 29. திருமணம் முடிக்காத ஒரு இளம்பெண், 29 வயது. அந்நிய மண்ணில் அந்நியலாக அனாதை போல தனியே விடப்பட்ட வேலை. நம்ம எங்கேயாச்சும் தனியா போகணும் அப்படின்னா யோசிப்போம், யாரா கூட வந்தா நல்லா இருக்குமே நினைப்போம் இல்லைங்களா? அதுவும் வெளிநாடு, நம்ம இந்தியாவுக்குள்ளாரே அப்படின்னா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வர்றாங்க, சுத்தி பார்க்குறாங்க. புரியாத பாஷை, தெரியாத நபர்கள், இனம் புரியாத கலக்கம், பயம். சோர்ந்து போய் பெட்ல உட்காந்துட்டு தன்னுடைய முகத்தை கைகளில் புதைத்தவளாக, எனக்கு ரொம்ப தனிமையா நான் உணர்றேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, ஐ எம் ஃபீலிங் ஹோம் சிக், எங்க அம்மா அப்பா ஞாபகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த வாட்ச் எடுத்து பார்க்குறாங்க. அந்த வாட்ச் சப்தமின்றி செத்த நிலையில் கடந்தது. ஏன் அப்படின்னா அவங்க டிராவல் பண்ணி வரும்போது அந்த கப்பல்ல அதை கீழே போட்டுட்டாங்க, அதுல இருந்து அந்த வாட்ச் ஓடவே இல்லை. இப்போனா நம்ம ஃப்ரீயா இருந்தோம்னா மொபைல் எடுத்து பார்க்க தொடங்கிடுவோம் இல்லைங்களா? அப்ப மொபைலும் இல்லை, எதுவும் இல்லை. இந்த வாட்ச் வேலை செய்யாத அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதை அவங்களுக்கு ஒரு கிஃப்டா கொடுத்துருந்தாங்க. அப்ப இவங்க ஜெபம் பண்றாங்க, மனதில் மௌனமாக, வெளியே வார்த்தைகள் கூட வரல. ஏன்னா அது உயிர் இல்லாம இருக்கு. நமக்கு எப்படி லேப்டாப் உயிர் உள்ளது என்பதை காட்டுகிறதோ அதே போலவே கடிகாரத்திற்கு டிக் டிக்.
என்ன ஜெபிக்கிறாங்க அப்படின்னா, தகப்பனே நான் ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி ஒரு உணர்வு, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. இந்த கை கடிகாரம் மட்டும் உயிர் பெற்று ஏங்க துவங்கிடுச்சு அப்படின்னா நான் நல்லாயிருவேன் நினைக்கிறேன், ஏன்னா என் ஃப்ரெண்டு கொடுத்தது, அப்போ என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க ஜெபம் செய்து முடிக்க கூட இல்லை. வாயிலிருந்து வார்த்தைகள் பிறர் கேட்கும் வண்ணம் சொல்லப்படாத நிலையில முடிச்சுட்டு பார்க்குறாங்க, டிக் 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 சவுண்டு கேட்குது. பயங்கர ஆச்சரியம். அப்போ அவங்களுக்கு இருந்த அந்த ஹோம் சிக்னஸ், லோன்லினஸ் எல்லாமே பறந்து போயிடுச்சு. அப்போ அவங்க சொல்றாங்களாம், ஐ எம் நாட் அலோன், நான் தனியா இல்லை, என் ஜெபத்தை கேட்டு நீங்க பதில் கொடுத்துருக்கிறீங்க, மை சேவியர் இஸ் வித் மீ, என்னை மீட்ட ரட்சகர் என் கூட இருக்கிறாங்க, இந்தியாவுக்கு என்னை அழைத்து வந்த தேவன் இந்த ஊழியத்தை முடிப்பதற்கு நீங்க உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட மீண்டும் அவங்க உற்சாகம் பெற்றார்களாம். அதுதான் முதலும் கடைசி அவங்க தனியாக உணர்ந்தது. பாருங்க, தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது. நீங்க இங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும், தாய் நாட்டுல இருந்தாலும் அயல் நாட்டுல இருந்தாலும் தேவ கரம் உங்களோடு கூட இருக்கிறது அப்படின்றத எப்பவுமே நாம் உணர வேண்டும். இவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்டார்ட் எ ஸ்கூல். இவங்களும் மாதா டெய்லர் அப்படின்றவங்களும் சேர்ந்து அங்க உள்ள ஹிந்து பிள்ளைங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குறாங்க. ஷி ஆர்கனைஸ் தி ஃபர்ஸ்ட் அட்வென்டிஸ்ட் ஸ்கூல். அங்க உள்ள எல்லா பெண்களையும் பார்த்து சந்தித்து சத்தியத்தை சொல்றாங்க. ஒரு பெரிய கதை, நீண்ட கதையை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அப்படி சந்திக்கும் பொழுது இவங்க தொடர்ந்து வேத பாடம் கொடுத்துட்டு வர்றாங்க. அநேகர் இவங்க கொடுத்த வேத பாடத்துல நாட்கள் செல்ல செல்ல அவங்களோட ஆர்வத்தை இழந்து விடுறாங்க. ஆனா ஒருத்தவங்க மாத்திரம் இதை ஏற்றுக்கொள்றாங்க. யார் அப்படின்னா நானிபாலா பிஸ்வாஸ். இவங்கள ஜார்ஜியா பரஸ் சந்திக்கும் போது she was just 11 years old, 11 வயசு மட்டும்தான். but she was a widow. 11 வயதுல சின்ன பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சு கணவர் இறந்து போன ஒரு நிலையில விதவை ஆக அவள் அங்க இருக்கிறத பார்க்க முடிகிறது. எவ்வளவு கொடுமையான நிலையில இந்திய தேசம் அந்நாட்களிலே இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அப்ப வீட்டுல யாருமே இவ சத்தியத்தை படிக்கிறதுல விருப்பமே காமிக்கல, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. ஆனா இவ தேவனை நேசிக்கிறா, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஓடி வந்து தஞ்சம் புகிறா. ஆனா திரும்பவும் பெற்றோர்கள், கூட இருக்கிற உறவினர்கள் இவளை இழுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. திரும்ப அனுப்புவோன்னு நம்பிக்கை கொடுக்குறாங்க, ஆனா அனுப்பல, அவளை அடைச்சு வச்சிடுறாங்க. ஆனா ஒரு நல்ல இரவுல தப்பித்து ஓடுவதற்கான ஒரு வாய்ப்பை இவள் கண்டறிந்து ஓடி வந்து ஜார்ஜியா பரஸ் மற்றும் மாதா டெய்லரோட வீட்டுல தஞ்சம் புகிறாள். அப்புறம் ஞானஸ்நானமும் பெற்றுக்கொள்கிறாள். இவ ஒரு ஹிந்து, ஆனா தேவ அன்பினால ஈர்க்கப்பட்டு ஜார்ஜியா பரஸ் காண்பித்த அக்கறையினாலே இவள் உறைந்து போனவளாக சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறாள். இவளுக்கு முன்னதாக இன்னொரு நபர், கெரோடா போஸ் அப்படின்ற ஒரு பெண்மணி, இவங்க தான் ஃபர்ஸ்ட் அட்வென்டிஸ்ட் டு பி பேப்டைஸ்ட். முதல் ஞானஸ்நானம் எடுத்த அட்வென்டிஸ்ட் பெண்மணிகள் இவங்க 2 பேர் தான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, ஜார்ஜியா பரஸ்க்கு கல்யாணம் ஆகுது. அவங்களோட கணவர் பேர் லூதர் பர்கஸ். ஸோ ஜார்ஜியா பரஸ் எப்படி மாறுறாங்க அப்படின்னா ஜார்ஜியா பர்கஸ் அப்படின்ற அடைமொழியோட துணை பெயரோடு ஊழியத்தை தொடங்குறாங்க. சரி, யோசேப்பின் சொல் கேட்டு இயங்கி கொண்டிருந்த சூரியனையும் சந்திரனையும் இயேசுவால் நிறுத்தி வைக்கவும் முடியும். ஜார்ஜியா பரஸின் ஜெபம் கேட்டு இயங்காத கை கடிகாரத்தை இயங்க வைக்கவும் தேவனால் முடியும். அந்த இளம் பெண்ணை போல இரட்சகர் இயேசுவின் அரவணைப்பை எந்நேரமும் உணர உங்களால் முடிகிறதா? சரி, 2 நபரை பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம்? ஓகே. செகண்ட், நான் முடிச்சிட்ட பிறகு யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க ஒரு சம்மரி சொல்லுங்கன்னு கேட்க போறேன். சரி, கடைசியா என்னோட பட்டியல இருக்கிற 3வது நபர் என்று சொல்வதற்கு இல்ல, இவங்க எல்லாரையும் ஒரே பெயரால் அழைக்க விரும்புகிறேன். நீங்க ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்க, கொஞ்சம் கஷ்டம். தேவ கரத்தை அசைத்த 5 ஞானமுள்ள ஸ்திரீகள். இன்னொரு க்ளூ, மனாசே கோத்திரத்து மாண்புமிகு மங்கையர் இவர். ஓகே, மோர் க்ளூஸ் ஃபாலோ. மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள். ஒரு வயிற்றில் பிறந்த 5 சகோதரிகள். உடன் பிறந்த சகோதரன் இல்லை, திருமணம் முடிக்கவும் இல்லை. எனினும் இஸ்ரவேலிலே சுதந்திரம் பெற்றவர்கள். தங்களது கோத்திர வரைபடத்தையே மாற்றி அமைத்தவர்கள். யார் இந்த ஞானமுள்ள ஸ்திரீகள்? கண்டுபிடிச்சிட்டீங்களா?
கஷ்டமா இருக்கா? ஓகே, இது வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயர் இல்லை, நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 27:1. ஆம், அவர்கள் மனாசே கோத்திரத்து மாண்புமிகு மங்கைகளான, நீங்க சொல்ல போறீங்க ஆன்சர் என்னன்னு. என்னாகமம் 27:1 வாசிக்கிறீங்களா? சரி, ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? யார் அவங்க? பதில் சொல்லுங்க, உங்களுக்காக தான் வாசிச்சோம். ஓகே, 5 பேர் யாரோட பிள்ளைங்க? ஒரே வார்த்தையில. வம்சத்தார். அப்பா பேர் என்ன? ஓகே, அந்த வசனத்தை போடல, சாரி. இவங்க யார் அப்படின்னா செலோப்பியாத்தின் குமார்த்திகள். சரிங்களா? செலோப்பியாத்தின் குமார்த்திகள் 5 பேர். இவங்களை பத்தி ஃபர்ஸ்ட் படிச்சப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் அதை சொல்ல விரும்புறேன். 5 பெண்களிடமே காணப்பட்ட 5 முத்தான குணங்களை உங்களோட பகிர்ந்து நான் முடிக்க விரும்புகிறேன். இவர்களை பற்றி வேதாகமத்தில் 9 இடங்களில் நாம் வாசிக்கலாம். அதில் 4 இடங்களில் இவர்களுடைய பெயர் ஒன்றாகவே இடம்பெறுகிறது. மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால். இவங்க 5 பேரோட பேரும் ஒன்னாவே வரும், எங்கேயுமே அவங்கள தனித்தனியா பார்க்க முடியாது. பெருஞ்சாதனை புரிந்த பலரது பெயர்கள் வேதாகமத்தில் இடம்பெறாதிருக்க யாரோட பேர்லாம் இல்ல? மிஸ்ஸஸ் சோ அண்ட் சோ இல்லைங்களா? அவங்க பேர்லாம் இல்ல. அப்படி யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க. இன்னாருடைய மனைவி அப்படின்னு அவங்கள கண்டறியலாம், அவங்க பேர் இருக்காது. மிஸ்ஸஸ் லாட், லோத்தின் மனைவி. அப்புறம் சில இடத்துல வெறும் புத்தியுள்ள ஸ்திரீ அப்படின்னு வரும். யோசேப்போட மனைவி பேரு இருக்கு. ஓகே, சரி, அப்படி பார்த்தோம்னா நிறைய பேரோட பெயர். ஒரு விதவை, 2 காசு போட்ட விதவை இல்ல. பெரும்பாடுள்ள ஸ்திரீ யாருன்னு நமக்கு தெரியாது. எவிரு மகள் பேர் என்ன? பேர் இருக்கா? எவிரு மகள் அப்படிதான் சொல்றோம். தபித்தா துர்கால் தானக்கா? தலிதா கோபின்னு இன்னொரு இடத்துல வரும், எழுந்துரு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்படி நிறைய பேர் அவங்களுடைய சாதனைகள், அவங்க செய்த செயல்கள் எல்லாராலும் புகழப்படுகிறது. பெயரோ வேதாகமத்தில் இடம்பெறவில்லை. இவர்கள் 5 பெயரும் குறிப்பிடப்பட்டிருப்பது. நிறைய பேரோட பெயர்கள் வேதாகமத்தில் இடம்பெறாது இருக்க இந்த 5 பேரோட பெயரும் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது ஆச்சரியத்தை அளிக்கிறது. இந்த 5 சரித்திரத்திலிருந்து 5 முத்தான பாடங்களை உங்கள் முன் வைக்க விழைகிறேன். இஸ்ரவேல் குடும்பத்தாரில் அவரவர் கோத்திரத்தில் எண்ணப்பட்ட எண்ணிக்கையின்படியே அநேகம் பேருக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் சுதந்திரமும் கொடுக்கும்படி கர்த்தரால் கட்டளை கொடுக்கப்பட்டது. 12 கோத்திரம் இருந்துச்சு. அவங்க கானானை சுதந்திரிக்கணும் அப்படின்னா கானான் தேசத்தை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். யார் அதை செஞ்சா அப்படின்னா யோசுவாவுடைய காலத்துல அவர் அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ நிறைய இருந்தவங்களுக்கு நிறைய இடம் இல்லைங்களா? ஒரு வீட்டுல 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பெரிய வீடு, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, ஒரு 3-4 பேர் அப்படின்னா அவங்களுக்கு போதுமான இடம். ஸோ அப்படிதான் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. நிலத்தின் சொத்துக்கள் அனைவருக்கும் பங்கிடப்பட்டன. குமாரன் இல்லாத குடும்பத்திற்கு காணியாட்சி பங்கிடப்படவில்லை, பகிர்ந்து அளிக்கப்படவில்லை. குடும்ப தலைவனின் பெயரும் வம்ச அட்டவணையிலிருந்து நீக்கப்பட்டது. யாருக்குதான் சொத்து கொடுப்பாங்க? பெண்களுக்கா ஆண்களுக்கா? இப்ப எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. முன்னாடி ஒரு காலத்துல பசங்களுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு மட்டும்தான், மகன்களுக்கு மட்டும்தான் சொத்து அப்படின்னு இருந்துச்சு. இப்ப வந்து சரிசமா ஆண்களுக்கும் பெண்களுக்கும், மகளுக்கும் மகனுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ வேதாகம காலங்கள்ல ஆண்களுக்கு மட்டும்தான் சுதந்திர வீதம், காணியாட்சி கொடுக்கப்பட்டது. உங்க குடும்பத்துல ஆண்களே இல்ல, 4 பொண்ணு 5 பொண்ணு அப்படின்னா அவங்களுக்கு இடம் இல்ல. அந்த குடும்ப தலைவரின் பெயரும் நீக்கம் செய்யப்பட்டது. வம்ச அட்டவணையில ரேஷன் கார்டுல அவங்க பேர் இல்லைன்ற மாதிரி, சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு பையன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாட்களில் இருந்த அநேக ஸ்திரீகளை போல செலோப்பியாத்தின் குமாரத்திகளும் அமைதி காத்திருந்திருக்கலாம். ஆனால்
அவங்க என்ன சொல்றாங்க? என்னாகமம் 27:4 படிக்கலாமா? ஒரு நியாயமான கோரிக்கையை முன் வைக்கிறாங்க. எங்க போய் கேட்கறாங்க அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை, என்ன உனக்கு மட்டும் gift கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் கொடுக்கல, நானும் பதில் தானே சொன்னேன் அப்படின்னு கச்சமச்சான்னு பேசிக்காம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆசரிப்பு கூடார வாசலில் 2வது வசனம் பாருங்க. மோசேக்கும் ஆசாரியன் ஆகிய எலியாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று. சோ ஒரு குறை அப்படின்னா எங்க போய் கேட்கணுமோ அங்க கேட்டு தெளிவாய்க்கணும். நமக்குள்ளார வருத்தங்கள் அப்படின்றது இருக்கக்கூடாது. இப்போ இந்த 5 பேருமே என்னதான் செய்யறாங்க அப்படின்னா, சபை அனைத்திற்கும் முன்பதாக மோசே, எலியாசர் மற்றும் பிரபுக்கள் அனைவருக்கும் முன்னதாக ஒரு உரிமை குரல் எழுப்பினர். எத்தனை பரிசுத்த தைரியம் இல்லைங்களா? ஹோலி கரேஜ். ஏதோ துணிகரமா செய்தாங்க அப்படின்றதுல எங்களுக்கு உரிமை இருக்குது, நாங்க போய் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. இது மாதிரி இதுக்கு முன்னாடி யாருமே செய்ததில்லை. பெண் பிள்ளைங்களுக்கு சுதந்திர வீதம் இல்லையா, கப்சிப்பு அமைதியா போயிடுவாங்க. ஆனா இந்த 5 பெண்களும் சொல்றாங்க, என் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி இல்ல, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, எங்களுக்கும் சொத்துல கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படி கேட்ட உடனே தலைவராக இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? இதோ பாருங்க, இதுதான் பாலிசியில் இருக்குது, நாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இங்க தேவ மனுஷனாகிய மோசே என்ன செய்யறாரு? 5வது வசனம், மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். சோ ஒரு நியாயமான கோரிக்கை ஒருத்தன் வைக்கும் போது நம்ம என்னதான் செய்யணும்? ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும் அப்படின்றது புரியுது. தேவ மனிதனாகிய மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக என்று கர்த்தர் திருவுளம் பற்றினார். இதனால் பின்வரும் சந்ததிக்கும் இவர்கள் நன்மை செய்தனர். தேவ கரத்தையே அசைத்த தேவ பக்தியுள்ள ஸ்திரீகள் அல்லவா இவர்கள்? நீங்க அந்த அதிகாரத்தை தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னா ஆண்டவன் என்ன சொல்லிடுவாரு? அவங்க கேட்கறது நியாயமானதுதான், நீங்க அவங்களுக்கு சொத்துல பாதி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சோ முதலாவது பார்த்தோம், தைரியமா போய் கேட்டாங்க, அதனால பலனையும் பெற்றுக்கொண்டாங்க. இப்ப பாருங்க, நம்ம வீட்டுல 2 பிள்ளைங்க தான் வச்சிருப்போம், எவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போனா போதும் அப்படின்னு நினைப்போம், லீவா அவ்வளவுதான் நமக்கு டென்ஷன் ஆயிரும். ஒரே வீட்டில் பிறந்த உடன்பிறப்புகளிடையே 1000 சண்டைகள், அதுவும் பெண் பிள்ளைகள் என்றால் சொல்லவா வேண்டும்? ஆனால் தங்களது பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி இஸ்ரவேலின் தலைவரை சந்திக்க தயக்கமின்றி தாமதமின்றி கரம் கோர்த்து முன் சென்றனர் இந்த 5 பேரும். என்ன ஒற்றுமை! 5 பொம்பளை பிள்ளைங்க, அவங்க 5 பேர் ஒற்றுமையா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? சோ முதலாவது பார்த்தோம், ஒரு பிரச்சனைய தைரியமா தலைவர்கிட்ட கொண்டு போறாங்க, ஒற்றுமையை பார்த்தோம், தைரியத்தை பார்த்தோம். இந்த இடத்துல 5 பேர் ஒண்ணா போறாங்க. நான் வரமாட்டேன், நீ போடி, எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீ ஆச்சு உன் தங்கச்சியாச்சு அப்படின்னு சொல்லி யாருமே அங்க அவங்களுக்குள்ளார வேறுபாடுகள் இல்லை. அவர்களுக்குள் முரண்பாடுகள் இல்லாததால் வைத்த கோரிக்கையில் எளிதில் வெற்றி கண்டனர். சட்டத்தையே மாற்றி அமைத்த சாமர்த்திய ஸ்ரீகள் அல்லவா இவர்கள்? ஓகே, இப்ப 2 நல்ல குணங்களை இவங்கள்ட்ட இருந்து பார்த்துட்டோம். சரி, இப்ப 5 பேரும் போறாங்க அப்படின்னா என்ன நம்பிக்கையில போறாங்க? நோ சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிலாம் யோசிக்கல. சற்றும் தளராத விசுவாசம் இவர்கள் 5 காணப்பட்டது. தங்கள் தகப்பன் இளைப்பாற விரும்பிய வாக்குத்தத்த தேசமாகிய கானானுக்குள் தங்களுக்கும் ஒரு இடம் வேண்டும் என்பதில் தொய்வில்லாத நம்பிக்கை இருந்தது. சந்தேகங்களுக்கு சற்றும் இடம் அளிக்காமல் விசுவாசத்துடன் விண்ணப்பத்தை முன்வைத்தனர். விரும்பிய பதிலையும் பெற்றனர். அசாத்தியமானதை சாத்தியமாக்கின அதிசய ஸ்திரீகள் அல்லவா இவர்கள்? நம்பிக்கையோடு போனாங்க. உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று பல இடங்கள்ல ஆண்டவர் யாரை சுகப்படுத்தினாங்களோ அவங்கள்ட்ட சொல்றாங்க. அது போல விசுவாசத்தோட போனாங்க, பலனை பெற்றுக்கொண்டார்கள். விரும்பிய பதிலை அவர்கள் பெற்றனர். சரி, இதோட பிரச்சனை முடிஞ்சிடுச்சா? கேட்டாங்க, எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்டாங்க, குடிச்சிட்டாங்க. இன்னொரு பிரச்சனை பாருங்க, என்னாகும் 36 தொடங்குது. என்னாகும் 36 நீங்க எடுத்தீங்கன்னா 6வது வசனம் வாசிங்களேன். ஒரு நிமிஷம், ஓகே. அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த வம்ச பிதாக்கள் போய் கேட்குறாங்க, 2வது வசனம் வாசிக்கலாமா?
சரி, இப்படி ஒரு கட்டளை போட்டீங்கல்ல, சரிதான். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு பாருங்க அப்படின்ட்டு 3வது வசனத்தை வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா என்ன கேக்குறாங்கன்ட்டு? என்ன கேட்குறாங்க அப்படின்னா, செலோப்பியத்தின் குமார்த்திங்க 5 பேர், கூட பிறந்தவங்க சகோதரர் இல்லை. சரி, அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துறோம். இப்போ இந்த பொம்பளை பிள்ளைங்க அங்கேவா இருக்க போறாங்க? கல்யாணம் பண்ணிட்டு போகணும்ல. போகும்போது சொத்தையும் என்ன கொண்டு போகணும்? அவங்க வீட்டுக்காரோட சேர்த்து எல்லாம் கொண்டு போகணும். செலோப்பியத்தின் குமார்த்திகள் வேறொரு கோத்திரத்தை சேர்ந்த ஆணை திருமணம் முடித்தால் அவர்களது சுதந்திரம் வேறே கோத்திரத்தோட சேர்ந்து விடுமே, என்ன செய்வது? இதுதான் கேள்வி. சரிங்களா? இப்ப ஆண்கள் அந்த இடத்துல தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க பேர்ல தான் எழுதப்படுது. பெண்கள் தாய் வீட்டுல இருக்க போறதில்ல, அவங்க புகுந்த வீட்டுக்கு போகணும். அப்ப வேற கோத்திரத்தை ஆணை கல்யாணம் முடிச்சாங்கன்னா இந்த சொத்தை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா? அப்போ இது நியாயமான கேள்வி தானே அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனம் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆமா, அவங்க கேட்கறது நியாயமான கேள்வி தானே. நம்ம பல நேரங்கள்ல கேள்வி கேட்கிறோம், ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்கிற அல்லது அப்ரிஷியேட் பண்ற கேள்விகளை நம்ம கேட்கிறோமா? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா அவங்க கேட்கறது சரிதான், இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான ஒரு சொல்யூஷனா கொடுக்குறாங்க. 6வது வசனம், செலோப்பியாத். அது வாசிக்க வந்துரும், புது வார்த்தைன்றதுனால அப்படி இருக்கு. செலோப்பியாத்தின் குமார்த்திகளை குறித்த காரியத்தில் கட்டளை இடுகிறதாவது. வாசிங்க. ஓகே, இப்படி அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரத்தை நிலைநிறுத்த வேண்டும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்யாணம் முடிச்சா எந்த கோத்திரத்தெல்லாம் அவங்க திருமணம் முடிக்கணும்? அவங்களோட கோத்திரம் எது? மனாசே கோத்திரம். மனாசே கோத்திரத்தை சேர்ந்த ஆண்கள் அவங்க திருமணம் முடிச்சாங்கன்னு அவங்களோட சொத்து எங்கதான் இருக்கும்? அந்த இடத்துல தான் இருக்கும். சரிங்களா? எந்த இடத்துல மனாசே கோத்திரத்தார் அந்த சுதந்திரத்தை பங்கு வகிக்கணும்னு ஆண்டவர் சொன்னாரோ அந்த கோத்திரத்து ஆண்களையே அவங்க திருமணம் முடிச்சாங்க அப்படின்னா அவங்க அங்கேயே இருந்துக்கலாம். எனக்கு பிடிச்சவன தான் நான் கல்யாணம் பண்ணணும், நீங்க சொல்றவன கல்யாணம் பண்ணுவோம், அப்படிதானே இன்னைக்கு வாழை பிள்ளைங்க கேட்பாங்க. ஆனா இந்த 5 பெண்கள் ஒருத்தர் கூட கொஸ்டின் ரைஸ் பண்ணல. அவங்க சொல்றாங்க, 10வது வசனம், ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சாங்க. இதை படிக்கும்போது உண்மையா கண் பிதுங்கி நின்றேன். எப்படி ஒரு விஷயத்தை ஆண்டு சொல்லும் பொழுது எஸ் லார்ட் அப்படின்னு எப்படி அடிபணிய முடியுது? எனக்கும் ஒரு விருப்பம் இருக்குல்ல, எவ்வளவு விதண்டாவாதமா நம்ம பேசுவோம். ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ உனக்கு இஷ்டமானவன கல்யாணம் முடிக்கலாம், நீ யார விரும்புறியா கல்யாணம் முடிச்சுக்கலாம். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, நீ மனாசே கோத்திரத்துல உள்ள யார வேணாலும் திருமணம் முடிச்சுக்கலாம். அவங்க எஸ் ஓகே நீங்க சொல்ற மாதிரியே நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கர்த்தர் கட்டளையிட்டார். என்ன கர்த்தர் கட்டளையிட்டார்? தங்களுக்கு இஷ்டமானவர்களை தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரத்தில் மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்து இப்படியே இஸ்ரவேல் புத்திரன் சுதந்திரத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். செலோப்பியாத்தின் குமார்த்திகள் அப்படியே செய்தார்கள். என்னே கீழ்ப்படிதல். கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கல்யாணம் செய்து கொண்ட கற்புள்ள ஸ்திரீகள் அல்லவா இவர்கள். இது வரைக்கும் எத்தனை பார்த்திருக்கிறோம்? இந்த 5 பேரோட நற்குணங்கள் என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? தைரியம். எல்லாரும் தைரியமா போய் பின்னாடி பேசாம முன்னாடி யார்கிட்ட கேட்டா பதில் கிடைக்குமோ அங்க போய் பேசுறாங்க. 2வது, ஒற்றுமை. 5 பேரும் ஒன்னாவே போறாங்க. அப்புறம் ஓகே விசுவாசத்தோட கேட்டது கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட கேட்டாங்க. 4வது, என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிந்தாங்க. ஓகே, கடைசி 1 27:3 பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம், நான் அதை வாசிச்சிடுறேன் டைம் ஆகிறதுனால. கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்ட கலக கூட்டத்தில் கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களது கூட்டணியில் செலோப்பியாத்தும் அவரது குமாரத்திகளும் இல்லை. என்னாகும் 16 பாத்தீங்க அப்படின்னா மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக 3 பேர் எழும்புவாங்க. இதை பத்தி இன்னொரு நாள் படிக்கலாம், ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்படி 3 பேர் எழும்பும் பொழுது
அந்த தேவனுக்கு விரோதமா செயல்பட்ட அந்த கூட்டணியில செலோப்பியாத்தும் அவங்களுடைய குடும்பத்தார் யாருமே அங்க இல்லை. அதனால அவங்க சொல்றாங்க, நாங்க யாரும் அதுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவமதித்ததால் அகால மரணம் அடைந்த அகந்தை மனிதரை இவர்கள் பின்பற்றாமல் ஆண்டவரின் சத்தம் கேட்டு சித்தம் புரிந்து நித்தம் மகிழ்ந்த பக்திமான்களாய் விளங்கினர். எத்தனை அர்ப்பணிப்பு! ஆண்டவர் நியமித்த தேவ ஊழியக்காரரையும் அவரது தலைமைத்துவத்தையும் மதித்து வாழ்ந்த மாசற்ற தேவ குடும்பம் அன்றோ இது. ஆண்டவர் யாரை லீடரா வைக்கிறாங்களோ, அவங்கள்ட்ட 1000 குறை இருந்தாலும் நிறை இருந்தாலும் இது தேவனுடைய திட்டம் என்று சொல்ல அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க, எதிர்த்து செயல்படவே இல்லை. மகளிர் இவர் தம் வித்தியாசமான வாழ்வு நம் ஜீவியத்தை வசந்தமாக்கட்டும். நான் முடிச்சிட்டேன், கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். உலகத்தோடைய மிகப்பெரிய தேவை என்ன? The greatest want of the world. பணம். நான் ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி கோட் சொல்றேன், இப்படிதான் தொடங்கும் அது. Thank you so much, praise God. இது அவ்வளவு பிரபலமான ஒரு மேற்கோள், ஆனா நமக்கு தெரியலன்றது ரொம்ப வருத்தமான விஷயம். நான் தமிழ்ல வாசிட்டு இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். உலகத்தினுடைய மிகப்பெரிய தேவை மனிதர்களின் தேவையாகும். எப்படிப்பட்ட மனிதர்கள்? அதாவது விற்கப்பட முடியாத, எதை கொடுத்தும் வாங்கப்பட முடியாத, தங்கள் இருதயத்தின் ஆழத்திலே உண்மையும் நேர்மையுமாய் இருக்கிற, பாவத்தை அதனுடைய சரியான பெயரால் அழைக்க பயப்படாத, துருவத்தை நோக்கி நிற்கிற ஊசி முனையை போல தங்கள் கடமையிலே உண்மையாய் இருக்கிற, வானங்களே விழுந்தாலும் நியாயத்திற்காக நிற்கிற மனிதர்களின் தேவையாகும். கல்வி அப்படின்ற புத்தகத்துல 55வது பக்கத்துல இருக்கு. இதை நீங்க திரும்ப போய் படிங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒட்டி வைங்க. இதுக்குள்ள நம்ம அடங்குறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதை நான் இங்கிலீஷ்ல வாசிக்க விரும்புறேன். மென் அப்படின்றதுக்கு பதிலா விமன் என்று சொல்லி வாசிக்க போறேன். ஏன்னா பெண்கள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீக் படிச்சுட்டு இருக்கோம். The greatest want of the world is a want of women. Women who will not be bought or sold. Women who in their inmost souls are true and honest. Women who do not fear to call sin by its right name. Women whose conscience is as true to duty as the needle to the pole. Women who will stand for the right though the heavens fall. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனுஷியாக நாம் இருப்போம். தேவையானது ஒன்றே. ஒரு வசனத்தை படிச்சிடலாம். இன்னைக்கு ஃப்ளையர் பார்த்தவங்க அந்த வசனத்தை நோட் பண்ணியிருப்பீங்க. 1 பேதுரு 3:4 அந்த வசனத்தை வாசிச்சு நாம் முடிக்கலாம். 1 பேதுரு 3:3 வசனம் 4 வசனம். ஓகே, சரி. தேவையானது ஒன்றே. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்? அழியாத அலங்கரிப்பு. நம்ம எல்லாருமே ஃபவுண்டேஷன் போடுவோம், சென்ட் போடுவோம், ஹேர் கிளிப்ஸ் நல்லா போடுவோம், நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவோம். ஆனால் இந்த அலங்கரிப்பு நிலையானது அல்ல. எது அழியாத அலங்கரிப்பு? இந்த வசனம் என்ன சொல்லுது? எது அழியாத அலங்கரிப்பு? அமைதலமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே அழியாத. அதுதான் உங்களுக்கு அலங்காரமா இருக்கணும். சரிங்களா? மற்ற எக்ஸ்டர்னல் மேக்கப் எல்லாமே காணாம போயிடும். கொஞ்சம் வேர்த்தா, தண்ணி பட்டா, ஏசிக்குள்ள வேணா உட்காந்துக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு, அது காணாம போயிடும். ஆனா எது நித்திய அலங்காரமா இருக்கும் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. எப்படிப்பட்ட குணம்? அந்த கோட்டை நான் இங்க கொண்டு வரல. நம்ம இந்த உலகத்திலேருந்து கொண்டு போறது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? எப்படிப்பட்ட குணம்? இப்ப நம்ம இருக்கிற குணமா? கோபம், இச்சை, பொறாமை, இந்த குணமா நம்ம பள்ளத்தை கொண்டு போக முடியும்? தேவ சாயலில் வடிவமைக்கப்பட்ட குணம்தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு குணம். ஸோ எதுக்கு தான் அந்த பூமியில இருக்கிறோம்? முன்னாடி நான் பேசும்போது ஒரு முறை கேட்டேன், என்ன காரணத்திற்காக இன்னும் நம்ம ஜீவனோட தேவன் வைத்திருக்கிறார்?
டு பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு ஹிஸ் லைக்னஸ். அவரோட குணத்துல மாறுவதற்கான ஒரு பயிற்சி கூட தான் இப்ப நம்ம வாழ்கிற இந்த பூமி, நம்முடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே. ஏதோ நான் படித்தேன், வேலை செஞ்சேன், திருமணம் முடித்தேன், பிள்ளைகளை பெற்றேன், அதுக்காக இல்லை. ஸோ தேவன் இந்த பூலோகத்தில் இன்னும் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் மடிந்து கொண்டிருக்கிற வேலையில் தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார் அப்படின்னா இன்னும் அவருடைய குணத்தை நாம் பெறுவதற்கான ஆயத்தம் இல்லை. அந்த ப்ராசஸில் நம்ம ஒவ்வொரு நாளும் போகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதை நாம் மனதில் கொண்டவர்களாக, அந்த கோட் மட்டும் லாஸ்ட் கோட் போட்டுருங்க பிரதர். இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய தேவை, அதை நம்ம மனதில் வைத்து செயல்படுவோம். இந்த குணத்தை பெறுவதற்கு நம்ம பலத்தினால இயலாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களால் ஒன்றும் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். சரிங்களா? ஸோ என்கிட்ட ஒரு குறை இருக்குதா, நான் அதை சரி செய்யவே முடியாது. நீங்க சொல்லலாம், ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அவங்களால முடியல, அவங்களுக்காக ஜெபிங்க. நமக்கு எப்பதான் பரிபூர்ண சுகம், நிறைவான குணம் கிடைக்கும் அப்படின்னா எல்லாவற்றையும் நமக்கு தாராளமாய் அளிக்கிற கிறிஸ்து கிட்ட போகும் பொழுதுதான். ஸோ என்கிட்ட ஒரு குறைவு இருக்குது அப்படின்னு நான் உணர்ந்தா, ஆண்டவரே நீங்கள் என்ன ரட்சிங்க, நீங்கள் என்ன உங்களை போல மாற்றுங்க அப்படின்ற ஜபத்தோட அவரிடம் நாம் செல்வோம். நமக்கு ஒருபோதும் குறை வைக்காத ஆண்டவர் அவர். கேட்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் அதிகமாய் செய்கிறவர். அவர் நிச்சயமாய் தருவார். அந்த பரிசை பெற்றவர்களாக நித்திய ராஜ்யத்திற்கென்று நாம் ஆயத்தமாவோம். ஆமென். நல்ல அருமையான சத்தியத்தை கொடுத்த சகோதரிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே தான் ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்பட்றேன். ஏன்டா இந்த பொம்பளையாக பிறந்தோம் அப்படின்னு யோசித்தோம். என் வீட்டில் என் மகனும் என் மகளும் சொன்னாங்க. ஆனால் என் மகன் சொன்னான், நான் பொம்பளையாக பிறந்தா பேசாமல் அவளை போல் நகையை போட்டு கட்டி கொடுத்துருப்பேங்க, நான் ஆம்பளையாக பிறகு போய் எத்தனை இதை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு அவன் சொன்னான். நான் அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்தேன். அவனுடைய சூழ்நிலை நின்று யோசித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, பெண்கள் எல்லாரும் பாக்கியவதிகள். ஆண்கள் எல்லா இடத்துலையும் போராட்டம் தான். வீட்டில் இங்கே போராட்டம், அங்கே கல்யாணம் முடிச்சா அங்கே போராட்டம், அம்மாக்கிட்டேயும் பிரச்சனை, மனைவிக்கிட்டேயும் பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனை, பாவம் தான். ஆனால் இன்னைக்கு அருமையான சத்தியத்தை கொடுத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்துல பங்குண்டு ஆதியிலே கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு யாராச்சும் வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, நீங்கள் என்ன செய்யலாம், வாங்கலாம். நாம் யாவரும் இழந்திருப்போம். பாடலை 385 பாடுவோம். பகல் மாலை எந்த நேரமேனோ அன்பின் விதைகளை விதைத்திடுவோம். அன்புக்கு காத்து தக்க வேலை பார்த்து அரிகள் சுமந்து பாடி வருவோம், பாடி வருவோம், அரிகள் சுமந்து பாடி வருவோம், பாடி வருவோம், அரிகள் சுமந்து பாடி வருவோம். கோடை பனி மாறி எந்த காலமேனோம் காதல் குளிரோன்று ஒதுங்கிடும். அறுப்பு முடிந்து வேலை நிற்கும் போது அரிகள் சுமந்து பாடி வருவோம், பாடி வருவோம், பாடி வருவோம், அரிகள் சுமந்து பாடி வருவோம், பாடி வருவோம், பாடி வருவோம், அரிகள் சுமந்து பாடி வருவோம். கஷ்ட நஷ்ட துன்பம் என்ன நேரிட்டாலும் கண்ணீரோடு கர்த்தருக்கு விதைப்போம். கர்த்தர் நம்மை நோக்கி துக்கம் நீக்குவாராம். அரிகள் சுமந்து பாடி வருவோம், பாடி வருவோம், பாடி வருவோம்.
வருவோம் பாடி வருவோம் அரிகள் சுமந்து பாடி வருவோம். இந்த முடிவு ஜெபத்தை விக்டோரியா மிஸ் எடுப்பாருங்க. சந்திரா குளோரி அக்காவும் எடுப்பாங்க. Thank you.